ரூமுக்கு வந்த கௌதமுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. ரூமில் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தான். என் அப்பா சொல்லித்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அவள் சொன்னது அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. கல்யாணம் முடித்து அவள் இந்த வீட்டுக்கு வந்து 9 நாள் ஆகுது. இதுவரைக்கும் அவள் தனியாக வெளியில் போகலை. அவகிட்ட ஃபோனும் இல்லை. அப்புறம் எப்படி அவள் அப்பா கிட்ட பேசியிருப்பா? இதையே யோசித்து கொண்டிருந்தான். யோசனையில் அப்படியே தூங்கி போய்விட்டான். காலை எழுந்து ஆஃபீஸுக்கு கிளம்பியவன் அவளை ஒரு பார்வை பார்க்கலாம் என்று நினைத்தான். தாலியை கழட்டி தந்திருப்பேன் என்ற வார்த்தை அவன் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. கோபத்தோடு அவளை பார்க்காமலேயே ஆஃபீஸுக்கு கிளம்பிவிட்டான். கீர்த்தனா கண் விழித்த போது மணி சரியாக 9. உடம்பெல்லாம் அப்படி ஒரு வலி. நடந்ததை நினைக்கும் பொழுது அழுகையாய் வந்தது. அப்படியே குளிக்கப் போனாள். ஷவரில் போய் நின்றவள் எவ்வளவு நேரம் நின்றாளோ. மெதுவாக வெளியே வந்தவள் உடை மாற்றிக்கொண்டு அப்படியே வெறும் தரையில் படுத்து விட்டாள். உடம்பெல்லாம் வெடவெட என்று குளிரில் நடுங்கியது. மணி 11 ஆகியும் அவள் கீழே வராததால் அண்ணன் மேலே போனாங்க. அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே போய் பார்த்தால் அவள் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. நெற்றியில் கை வைத்து பார்த்தவர்கள் பயந்து விட்டார்கள். உடம்பெல்லாம் நெருப்பாய் கொதித்து கொண்டிருந்தது. பயந்து போய் மாதவிக்கு சொன்னாங்க. சத்தா சாவட்டம் விடு என்று சொல்லிவிட்டு ஆப்பிளை சாப்பிட்டு கொண்டிருந்தால் மாதவி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சாங்க. பக்கத்து பக்கமாக போய் கிருஷ்ணாவுக்கு தன்னோட ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணாங்க. கிருஷ்ணா ஃபோனை எடுக்கலை. வேறு வழி இல்லாமல் கௌதமுக்கு ஃபோன் பண்ணாங்க. கௌதம் ஃபோனை எடுத்து என்ன வேணும் என்றான். தம்பி, சின்னம்மாவுக்கு உடம்பு நெருப்பாக கொதிக்குது. நீங்கள் யாரையாவது அனுப்பி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் மாதவியத்துக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்றான். அது தம்பி சொல்லுங்க, அவங்கக்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன் தம்பி. என்ன சொன்னாங்க? சீக்கிரம் சொல்லுங்க. அது செத்தா சாகட்டோன்னு சொல்லிட்டாங்க. கோவத்தில் கௌதம் செல்ஃபோனை உடுத்திருப்பான். அதற்குள் கிருஷ்ணா வந்து விட்டான். என்ன ஆச்சு என்றான். கௌதம் வீட்டுக்கு கிளம்பினான். கிருஷ்ணா இரு, நானும் வரேன் என்று கூடவே கிளம்பிவிட்டான். அவனுக்கு கௌதமை தனியாக விட பயமாக இருந்தது. காரை நீ ஓட்டாத, நான் ஓட்டுறேன் என்றான். வரும் வழியிலேயே ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் செய்தார்கள். இவர்கள் வரவும் டாக்டர் வரவும் சரியாக இருந்தது. ஓ மை காட், என்ன உடம்பு இப்படி கொதிக்குது என்று உடனடியாக ஊசி போட்டு மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். கௌதமின் பதட்டத்தை பார்த்து, என்ன கௌதம் இப்படி பதறீங்க? ஒய்ஃப் மேலே அவ்வளவு பாசமா என்றார் விளையாட்டாக. கண்களை மூடி திறந்தவன், என் உயிரே அவள்தான் டாக்டர் என்றான். இப்படி அவன் சொன்னதும் கிருஷ்ணாவும் டாக்டரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். டாக்டர் கிளம்பினார். கிருஷ்ணா அவரை வழி அனுப்பிவிட்டு வந்தான். கௌதம் கிட்டத்தட்ட உடைந்து போய் நின்று கொண்டிருந்தான். கிருஷ்ணா கௌதமிடம் கேட்டான், உனக்கு இந்த கீர்த்தனாவை கிட்டத்தட்ட 1 வாரமாக தெரியுமா? உன் உயிரை அவதான்னு சொல்கிற, அப்படி என்னடா உனக்கு அவள் பெருசாக போயிட்டா? கௌதம் மெதுவாக திரும்பினான். 10 வயசில் என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என்னை வளர்த்த மாதவியத்தையும் என்கிட்ட பாசமாக இருந்ததில்லை. எப்போதுமே அதிகாரம்தான். என் வாழ்க்கையில் என் மேலே அன்பு காட்டின ஒரே ஆள் இவ தான். எங்கடா உன் மேலே பாசமாக இருக்கிறா என்றான் கிருஷ்ணா வேண்டுமென்றே. உனக்கு தெரியாது கிருஷ்ணா, அவளுக்கு உண்மையிலேயே என் மேலே அன்பு அதிகம். அது உங்களுக்கெல்லாம் புரியாது. இதையெல்லாம் அரை மயக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்த கீர்த்தனாவுக்கு கண்ணீர் வந்தது. ஒரு பக்கம் உயிருக்கு உயிரான அப்பா, இன்னொரு பக்கம் உயிரையே வைத்திருக்கும் கணவன். இவங்க 2 பேருக்கும் நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன்? கீர்த்தனா ஜுரத்திலிருந்து குணமாக 4 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாளும் அவளுக்கு வேலைக்கு மருந்து மாத்திரை சாப்பாடு என்று கூடவே இருந்து ஒரு குழந்தையை பார்த்து கொள்வது போல் பார்த்து கொண்டான் கௌதம். 5 நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரமாக வந்தவன் கையில் ஒரு பெரிய பை இருந்துச்சு. அதில் ஒரு அழகான பட்டு புடவை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ளவுஸ், ஒரு டைமண்ட் செட், அது கூடவே ஒரு செல்ஃபோன். பிஸ்னஸ் மேன் மரகதலிங்கத்தோட பொண்ணுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம். நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. நாம் கண்டிப்பாக போகணும். இதில் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். செல்ஃபோன் எடுத்து அதில் புது சிம் கார்டும் போட்டு இருந்துச்சு. அதில் அவனோட பேரை மை ஹப்பி அப்படின்னு சேவ் பண்ணி, இந்தா இதை வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அதை டேபிள் மேல் வைத்து விட்டு போனான். ஏன் அந்த செல்ஃபோனை கையில் கொடுத்தா ஆகாதா என்று நினைத்தவள் டேபிளிலிருந்து அந்த ஃபோனை எடுத்தா. அவள் அப்பா கிட்ட வேணும்னு கேட்ட அதே செல்ஃபோன். இவருக்கு எப்படி என் மனசில் இருக்கிறது அப்படியே புரியுது என்று நினைத்தாள் கீர்த்தனா. காலை 7:30 முகூர்த்தம். கீர்த்தனா காலையில் குளித்துவிட்டு அழகாக ரெடியாகி இருந்தாள். அந்த பட்டுப்புடவையும் அந்த டைமண்ட் செட்டும் அவளுக்கு அவ்வளவு அற்புதமாக பொருந்தி இருந்தது. அவள் ரெடியாகி விட்டாளா என்று பார்க்க வந்த கௌதம் அப்படியே ஒரு நிமிடம் அசந்து போய்விட்டான்.
அவளை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது. அவ்வளவு அழகாக இருந்தாள் பார்ப்பதற்கு. ஒரு நிமிடம் பெருமூச்சு விட்டவன் ரெடியா என்று கேட்டான். ரெடி என்றவள் அவனிடம் போய் காரில் ஏறினாள். நேராக கார் கல்யாண மண்டபத்திற்கு போய் நின்றது. இறங்கும்போது மரகதலிங்கம் அவர்களை வாங்க என்று வரவேற்றார். அவருக்கு கீர்த்தனாவையும் தெரியும் என்பதால், என்னம்மா கீர்த்தனா, அப்பா அம்மாலாம் எங்கே என்றார். வருவாங்க அங்கிள் என்று சொன்னாள். சரி, உள்ளே போய் உட்காருங்க. அவர்கள் உள்ளே போய் விட்டார்கள். அவர்கள் போன கொஞ்ச நேரத்தில் கீர்த்தனாவின் அம்மா, அப்பா, சங்கவி எல்லோரும் வந்தார்கள். அவர்களை வாங்க வாங்க என்று வரவேற்ற மரகதலிங்கம், இப்போதான் கீர்த்தனா வந்தா, நீங்கள் உள்ளே போங்க என்றார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் யாரும் யாரிடமும் பேசவில்லை. சாப்பிட்டு முடித்து கிளம்பும் நேரத்தில் சரியாக கிருஷ்ணாவும் வந்துவிட்டான். வாஷ்ரூம் போய் விட்டு வருவதாக கீர்த்தனா சொல்லி போனாள். அவள் போனதும் அவள் பின்னாடியே சங்கவியும் போனாள். கௌதம் இதை பார்த்தாலும் எதுவும் சொல்லவில்லை. அக்கா என்று கையை பிடித்து கொண்டாள் சங்கவி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சங்கவி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை அந்த மனுஷன் ஏதாவது கொடுமைப்படுத்துகிறாரா? வீட்டுக்கு வந்த அம்மாவையும் அப்பாவையும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாராமே. அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இவரெல்லாம் என்ன தான் படித்தாரோ தெரியல. சுத்த நான்சென்ஸ். இந்த நேரம் நான் மட்டும் ஒரு பையனாக இருந்தால் அவர் மூஞ்ச பேத்திருப்பேன். சங்கவி, வாயை மூடு என்று கத்தினாள் கீர்த்தனா. இனி ஒரு வார்த்தை நீ அவரை பற்றி தப்பாக பேசினா பல்ல உடச்சிருவேன். அவர் உன்னை விட வயசில் பெரியவர், உன் அக்காவோட வீட்டுக்காரர். இப்படி மரியாதை இல்லாமல் உனக்கு பேச யார் கற்றுக் கொடுத்தது? என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன். நான் சொன்னேன்னா அவர் என்னை கொடுமைப்படுத்துகிறாருன்னு. இனிமேல் அவரை பற்றி தப்பாக பேசாத. உண்மையிலே சொல்லணுன்னா நம்ம வீட்டை விட நான் இங்கே சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கேன். இனிமே அவரை பற்றி தப்பாக பேசாத என்றாள். சாரிக்கா, அவர் உன்னை கொடுமைப்படுத்துகிறாருன்னு நினச்சி தான் பேசிட்டேன். இவர்களை காணும் என்று வந்த கௌதம் இவர்கள் பேசியதை ஒரு வார்த்தை விடாமல் கேட்டுவிட்டான். அவர் வெயிட் பண்ணுவார், போலாம் என்றாள் கீர்த்தனா. கௌதம் விறுவிறு என்று வேகமாக வந்து அவனுடைய இடத்தில் உட்கார்ந்து கொண்டான். கிருஷ்ணாவும் கௌதமிடம் வந்தான். கௌதமும் கீர்த்தனாவும் கிளம்பினார்கள். கிருஷ்ணா, நீ வரலையா என்றான். அதற்கு கிருஷ்ணா, நீ போ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. மதியத்துக்கு மேலே ஆஃபீஸுக்கு வரேன், இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நான் வரமாட்டேன். தொங்க போட்டு கொண்டு வந்த சங்கவி நேராக அப்பாவிடம் வந்தாள். அப்பா, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன் என்றாள். அப்பா சிரித்தார். என்னடி சொல்கிற என்றாள் அம்மா. நீங்கள் சொன்னபடி தான்ப்பா ஆச்சு. அவரை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினதும் அக்காவுக்கு கோபம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சு. விட்டா என்னை அடிச்சிருப்பா. விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டேன். அம்மா புரியாமல் பார்க்க, அக்கா அங்கே சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அவள் அங்கே நல்லா தான் இருக்கா அப்படின்னு அப்பா சொன்னார். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டேன். போய் கௌதமை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தப்பாக பேசிப்பார், அப்போ தெரியும் அப்படின்னாரு. நான் போய் மாமாவை பற்றி ஒரு வார்த்தை தான் தப்பாக சொன்னேன். அக்கா என்னை விட்டால் அடிச்சிருப்பா. என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும். இங்கே கீர்த்தனாவும் கௌதமும் காரில் போய் கொண்டிருந்தனர். காலை போகும்போது முகத்தை என்று வைத்து கொண்டிருந்த கௌதம் இப்போது விசில் அடித்து கொண்டே வந்தான். கிருஷ்ணா மண்டபத்திலிருந்து நேராக ஒரு ஆஃபீஸுக்கு போனான். நான் அவங்க எம்டியை பார்க்கணும் சொன்னான். அதுக்கு ரிசப்ஷன், ஒரு நிமிஷம் சார் என்று சொன்னவள், உங்களை பார்க்குறதுக்கு கிருஷ்ணான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. கிருஷ்ணாவா? உள்ளே வர சொல்லுமா. நான் சொல்கிற வரைக்கும் வேறு யாரையும் உள்ளே அனுப்பாத என்று சொன்னார் எம்டி. கிருஷ்ணா உள்ளே போனதும் வாங்க வாங்க என்று வரவேற்றவர். கிருஷ்ணா பார்க்க போன எம்டி வேறு யாரும் இல்லை, அவர் கீர்த்தனாவின் அப்பா ரத்னவேலு. சார், அன்னைக்கு நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான். இந்த சார் எல்லாம் வேண்டாம், அங்கிள்னு கூப்பிடு. கிருஷ்ணா சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். அவர் சொன்னதை எல்லாம் கேட்டபொழுது கிருஷ்ணாவுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது.